மகனுக்கும் அருமை சகோதரர் யூனுஸ், அருமை சகோதரி தாஜுனிசா ஆகியோர் பெற்றோர்களுக்கு ஆளாக்கியிருக்கிற அருமை புதல்வி சபீனா பானு BBOC என்கிற பட்டதாரி மணமகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான திருமண விழாவிலே இலங்கை சேவையிலிருந்து வருகை புரிந்து இந்த மண விழாவுக்கு பெருமை சேர்த்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமகனார் ரவுல் பக்கீம் MP அவர்களுக்கும் நம்முடைய தமிழ்நாடு வக்கு வாரியத்தினுடைய சிறப்புக்குரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் இந்த விழாவிலே பங்கேற்ற மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் சையது பட்டாணி அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் சையது மசூத் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி சிறப்பித்திருக்கிற அருமை சகோதரர் முகமது கோயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கரைநல்லூர் நகர்மன்றத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அபூபக்கர் அவர்களுக்கும் ஹபீப் ரஹ்மான் அவர்களுக்கும் மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த பெருமைக்குரிய அருமை நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா, இந்த மணமக்களை வாழ்த்தக்கூடிய இந்த விழா உண்மையில் ஒரு சிறப்புக்குரிய விழாவாக மாறிவிட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஹஸ்புல்லா அவர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது காயிதேபுரத்து போராட்டத்தை நிறுவி அதன் மூலமாக முஸ்லிம் லீகுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து வந்திருக்கிறார். 1982ஆம் ஆண்டிலே தான் முதல் முறையாக துபாய்க்கு சென்ற நான் 38 நாட்கள் தங்கி காயிதே மில்லத் பேரவை என்கிற அமைப்பை உருவாக்கினோம். அதனுடைய பொதுச் செயலாளராக, தலைவராக தாவூத் பாஷா அவர்கள், அதனுடைய பொதுச் செயலாளராக அருமை சகோதரர் இங்கே வந்திருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் மற்றுமுள்ள நண்பர்கள் எல்லாம் அன்று சேர்ந்தார். அதன் அடிப்படையில் மற்ற நாடுகளிலும் காயிதே மில்லத் பேரவை அமைக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் ஏற்பட்ட நேரத்தில் ஹஸ்புல்லா அவர்களும் அவர்களோடு சேர்ந்த இந்த ஊருடைய நண்பர்களும் காயிதே மில்லத் பேரவையை சவுதி அரேபியாவிலே அமைத்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அவர் செய்த சேவை நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே தம்பி பட்டாணி சொன்னது மாதிரி முஸ்லிம் லீகிலே உள்ள நாங்கள் எல்லாம் வந்து இந்த குடும்ப விழாவிலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். கரையநல்லூரை பற்றி என்ன பெருமை என்பதை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊருடைய பெருமையை பற்றியோ வரலாறை பற்றியோ இங்கு வாழ்ந்த உலமா பெருமக்களை பற்றியோ இங்கு வாழ்ந்த முஸ்லிம் லீகினுடைய கரிமன்னன் உட்பட்ட சிராஜ் பாக்கை உட்பட்ட மட்டுமல்ல அப்துல்வை உட்பட்ட ரஹ்மானிய சிறப்பு உட்பட்ட முகமது அலிபோர் உட்பட்ட எத்தனையோ தலைவர்கள் இந்த ஊரில் இருந்து சேவை செய்திருக்கிறார்கள், இன்றைக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தம்பி மஜீத் அவர்களை பற்றி இங்கே தம்பி அப்துல் ரஹ்மான் என்று சொன்னார். இது ஒரு சில பேரு தான். இந்த அருமையான மணமகன் முகமது ரிஃபாய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அண்ணன் AK ரிஃபாய் சாஹிப் அவர்கள்
இந்த ஊரை பற்றி மட்டுமல்ல, தமிழகத்தை பற்றி மட்டுமல்ல, இந்தியாவிலே இஸ்லாம் எப்படி வந்தது, இங்கிருந்து தமிழகத்திலிருந்து இஸ்லாம் எப்படியெல்லாம் வெளிநாடுகளிலே பரவியது என்பதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய நூல்களை எழுதிய நிபாயான் அவர்களுடைய பெயர் தான் தம்பி வைத்திருக்கிறார். இந்த கரையநல்லூருடைய பெருமையை அரசியல் ரீதியாக, மார்க்க ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒன்று நான் நிர்வகிக்கும் என்று சொல்லுவேன். ஒரு காலத்தில் இந்த ஊழியர்கள் நுழைந்தால் எல்லா தெருவுகளிலும் நெசவுகள் தான் இருக்கும். நெசவாக வீடு வீடும் நெசவுகள் பின்னிக் கொண்டிருப்பார். வீட்டின் கீழே பூமிக்கு அடியிலே நெசவுகள் நெய்து கொண்டிருப்பார். அப்படி நெசவு நெய்து கொண்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் அவர்கள் திருக்குறானை மனனம் பண்ணிக்கொண்டே செய்வார்கள். தமிழ்நாட்டிலே ஆபீசார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டிலே வந்து எல்லா மசீதிகளிலும் ரமலான் காலத்திலே ஆபீசாவலாக தொழில் இருக்கக்கூடிய எங்கிருந்து வருவார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணில் தான் வருவார். ஆக இந்த மண்ணில் இருந்த நெசவு தொழிலோடு குரானை ஓதுவதோடு மட்டுமல்ல, குரானை இசை செய்வது மட்டுமல்ல, குரானை அறிந்து அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு சிறந்த வரலாறு இந்த ஊருக்கே உண்டு. ஆகவே இந்த ஊர் இது முஸ்லிம்களே மட்டுமல்ல, மார்க்க விஷயத்திலே மட்டுமல்ல, பொது விஷயத்திலே மட்டுமல்ல, இஸ்லாமிய கொள்கையை, திருக்குறானை பரப்புவதில், நபிகள் நாயகத்துடைய பெருமையை ஊர் உலகம் பரப்புவதிலும் சிறந்து விளங்கிய மாபெரிய ஊர். ஆக இந்த ஊருடைய அருமை சகோதரர்கள் இன்று துபாய் போன்ற, சவுதி போன்ற நாடுகளிலே இருந்தாலும் இந்த ஊருடைய பெருமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் சிறப்பான காரியங்களை அங்கும் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதமான நன்மைகளுக்கும் அவர்கள் உதவிக்கர நீட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. ஆக இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த ஊரில் நடக்கக்கூடிய இந்த திருமண விழாவிலே நாங்கள் எல்லாம் பங்கு பெற்று இந்த விழாவிலே உங்களோடு சேர்ந்து மணமக்களுக்காக துவா செய்வது நாங்கள் பெற்றிருக்கிற பேரும் பெருமையும் ஆகும். அதனால்தான் இங்கே வந்திருக்கிறோம். அன்பு தம்பி அப்துல் ரஹ்மான் சொன்னது மாதிரி என்னுடைய உடல்நிலையில் பயணம் பண்ணுவது கூட சில நேரங்களிலே தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதும் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இங்கு வர வேண்டிய ஒரு உந்துதலும் ஒரு ஆர்வமும் எங்களுக்கு ஏற்பட்டது. எது என்றால் பழைய நினைவுகள் எல்லாம் எங்கள் முன்னே வந்து எங்களை தூண்டி எங்கள் கரையில் போ, இந்த மக்களை பார் என்று சொன்னது போல எங்களுக்கு முன்னர் பெரியவர்கள் சொன்னதை நினைவுக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு விழா தான் இது. இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களும் பெரியவர்களும் இந்த மணமக்கள் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாமலை இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். துவாக்கள் என்பவை ஒருபோதும் தோற்பது இல்லை. தவாக்கள் தோற்று போகலாம், ஆனால் துவாக்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. அந்த துவாக்கள் எப்படி மனதிலிருந்து வருக வேண்டும். எதையும் கொஞ்ச நேரம் மறந்து, இதயம் திறந்து, எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயம் திறந்து எல்லாமல் இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எதையும் மறந்தவர்களாக, இதயம் திறந்தவர்களாக எல்லாமல் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனை கபூல் செய்யக்கூடியதாக, ஒப்புக்கொள்ளக்கூடியதாக மாறுகிறது என்று ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த துவாவை, அந்த சிறப்புக்குரிய துவாவை, அந்த தோற்காத துவாவை ஆண்களும் பெண்களும் வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த மணமக்களுக்காகவும், இந்த மணமக்களை பெற்று வளர்த்து ஆளாகியிருக்கிற அந்த குடும்பங்களுக்காகவும், இந்த ஊர் மக்களுக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணியோடு உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ஆய்வுகள் அல்லாஹ்வுடைய பேருளை கொண்டு இந்த மணமக்கள் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ உங்களோடு சேர்ந்து எளியோராகிய நானும் பிரார்த்திக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதோடு இந்த கூட்டத்திலே அருமை சகோதரி ருக்கையா அம்மா அவர்கள் தன்னுடைய மகன் சவுதி அரேபியாவிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதாக ஒரு குறிப்பை இங்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் இருந்து மீட்பதற்கான வழியை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மையார் அவர்களுக்கு இது சம்பந்தமான முழு விவரங்களை தெரிவித்து அறிந்து கொண்டு அதற்கு ஆவண செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். ருக்கையா அம்மா அவர்கள் தனது மகன் விரைவிலே வர முயற்சி செய்ய வேண்டும். அந்த விரைவில் வரக்கூடிய ஏற்பாட்டை முஸ்லிம் லீகிலே உள்ள நாங்களும் வெளிநாட்டிலே உள்ள காய்கறிகள் பேர் வைத்த அந்த அருமை சகோதரர்களும் செய்ய இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து எல்லாருடைய பேர்களை கொண்டு இந்த மணமக்கள் வாழ்நாள் எல்லாம் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.